தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்ட கல்வி நிதியை பாஜக ஆளும் பிற மாநிலங்களுக்கு ஒதுக்குவதா? மத்திய அரசின் நடவடிக்கைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடும் கண்டனம். மும்மொழிக் கொள்கை புதிய கல்விக் கொள்கையை நிராகரிப்பதால் மத்திய அரசு பகிரங்கமாக மிரட்டுகிறது. இந்திய வரலாற்றில் எந்த அரசும் அரசியல் பழிவாங்கலுக்காக கல்வித்துறையை முடக்கியது இல்லை என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டனம். செயல்படுத்தப்படாத ஒரு திட்டத்திற்கு மத்திய அரசு எவ்வாறு நிதி வழங்கும் என முதலமைச்சருக்கு அண்ணாமலை பதிலடி. 2024-25 ஆண்டுக்கான கல்வி நிதி இதுவரை எந்த மாநிலத்திற்கும் விடுவிக்கப்படவில்லை என்றும் விளக்கம். இருநூறு இலக்கு என்பதற்கான தொடக்க வெற்றியாக ஈரோடு கிழக்கு அமைந்திருப்பதாக முதலமைச்சர் நெகிழ்ச்சி. பெரியார் மீது அவதூறுகளை அள்ளி வீசிய கைக்கூலிகளுக்கு டெபாசிட் பறிபோகும் வகையில் மக்கள் பாடம் புகட்டியிருப்பதாகவும் கருத்து. வரும் 21, 22 ஆகிய நாட்களில் கடலூரில் கள ஆய்வு மேற்கொள்ளும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்கும் முதலமைச்சர் புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டுகிறார். நாம் தமிழர் கட்சி, அதிமுக மற்றும் பாஜக இடையே மறைமுக கூட்டணி. விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவன் குற்றச்சாட்டு. நடைபெற்று முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் டெல்லி மக்களின் முடிவை மதிக்கிறோம். திருச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேட்டி. அனைத்து ரயில் பெட்டிகளிலும் சிசிடிவி கேமராக்கள், முக அடையாளம் கண்டறியும் மென்பொருளை பொருத்த ரயில்வே துறை முடிவு. ஓடும் ரயிலில் இருந்து கர்ப்பிணி பெண் தள்ளிவிடப்பட்ட சம்பவத்தை அடுத்து அதிரடி நடவடிக்கை. கோவை, தேனி மாவட்ட ஆட்சியர்கள் உள்பட 38 IAS அதிகாரிகள் இடமாற்றம். தமிழ்நாடு அரசு உத்தரவு. கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்பொருள் பாதுகாப்புத் துறையின் புதிய செயலாளராக சத்யபிரதா சாஹூ நியமனம். டான்ஜெட்கோ தலைவராக ராதாகிருஷ்ணனை நியமித்து உத்தரவு. உயர்கல்வித்துறையின் புதிய செயலாளராக சமயமூர்த்தி IAS நியமனம். தேனி மாவட்ட ஆட்சியராக இருந்த ஷஜீவனா IAS சிறப்பு திட்ட செயலாக்கத்துறைக்கு மாற்றம். நாமக்கல் அருகே தெருநாய்கள் கடித்ததில் சிறுமி உள்பட 7 பேர் காயம். தெருநாய்களை கட்டுப்படுத்த பொதுமக்கள் கோரிக்கை. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே மரக்கட்டைகளை ஏற்றிச் சென்ற லாரி தலை குப்புற கவிழ்ந்து விபத்து. மரக்கட்டைகள் சாலையில் சிதறியதால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு. ஈரோடில் காங்கேயம் காளைகளுக்கு நடத்தப்பட்ட அழகு போட்டி. சிறந்த காளைகளின் உரிமையாளர்களுக்கு ரொக்க பரிசுகள். உதகை அருகே கர்நாடக அரசின் தோட்டக்கலை பூங்காவில் பல வண்ணங்களில் பூத்து குலுங்கும் ஜீனியா மலர்கள். வண்ண மலர்களுடன் புகைப்படம் எடுத்து சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. விடுமுறை தினத்தில் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் குவிந்த பக்தர்கள். வெளி மாவட்ட பக்தர்கள் வருகையால் கடும் போக்குவரத்து நெரிசல். கேரள மாநிலம் செலோரா கிராமத்தில் நடைபெற்ற கதிர் அறுவடை நிகழ்ச்சி. மாணவர்களுடன் கதிர் அறுவடை செய்த அமைச்சர் தடுமாறி வயலில் விழுந்ததால் பரபரப்பு.
கர்நாடகாவில் நடைபெறும் விமான கண்காட்சியில் இடம்பெற்றுள்ள ரஷ்யாவின் Su-57 ஸ்டீல்த் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் அதிநவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் உருவாக்கப்பட்ட விமானத்தை காண ஆர்வம் காட்டும் மக்கள். டெல்லி தேர்தலில் ஆம் ஆத்மி தோல்வியடைந்ததை அடுத்து முதலமைச்சர் அதிஷி ராஜினாமா. துணைநிலை ஆளுநரை நேரில் சந்தித்து ராஜினாமா கடிதத்தை வழங்கினார். டெல்லி சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் யார்? மூத்த நிர்வாகிகளுடன் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆலோசனை. புதிய எம்எல்ஏக்களுடன் சந்திப்பு நடத்த ஆளுநரிடம் நேரம் கோரினார் டெல்லி பாஜக தலைவர் வீரேந்திரா. முதலமைச்சர் தொடர்பான அறிவிப்பு இன்றே வெளியாகும் என எதிர்பார்ப்பு. பிரதமர் நரேந்திர மோடியின் அமெரிக்க பயணத்துக்கு பின் டெல்லி முதலமைச்சர் பதவியேற்பு விழா நடைபெறவுள்ளதாக தகவல். அரவிந்த் கெஜ்ரிவாலை வீழ்த்திய பர்வேஷ் வர்மாவுக்கு முதலமைச்சர் பதவி வழங்கவும் பாஜக முடிவு என தகவல். டெல்லி தேர்தல் முடிவுகள் பீகார் தேர்தலில் எதிரொலிக்காது. ஆர்ஜேடி தலைவர் தேஜஸ்வி யாதவ் நம்பிக்கை. மேற்கு வங்கத்தில் பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட விவகாரம். கொல்லப்பட்ட பெண் மருத்துவரின் பிறந்த நாளான இன்று கையில் பதாகைகளுடன் மருத்துவர்கள் நீதி பேரணி. இந்தியர்கள் கைவிலங்கிடப்பட்டு நாடு கடத்தப்பட்டதை கண்டித்து சண்டிகரில் இளைஞர் காங்கிரஸ் போராட்டம். தண்ணீரை பீச்சி அடித்து விரட்டி அடித்த காவல்துறை.